இந்த நபர் ஒரு மிகப்பெரிய அரக்கனுடைய தலைக்கவசத்தை அப்படியே பொறுமையா ஓபன் பண்றாரு. அதே நேரத்துல இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய தேனீக்கூடு எடுத்துக்கிட்டு வராரு. அப்ப அந்த அரக்கன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தேனீக்கூட அந்த கவசத்துக்குள்ள போட்டு அந்த கவசத்தை மூடிடுறாங்க. மூடிட்டு அங்கிருந்து பயந்து ஓடி போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்லுக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு அந்த அரக்கன் என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு அப்படியே எந்திரிச்சு அவனுடைய தலைக்கவசத்தை போட்டு அவனே டமால் டமால்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப தெரியாதனமா அங்க இருந்து ஒரு பள்ளத்துல வேற காலை விட்டு அப்படியே கீழே விழுந்து மண்டையிலேயே டமால்னு இடிச்சிக்க வர செய்யறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ அந்த தலைக்கவசத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கலட்டிட்டு எல்லா தேன் குளவிகளையும் அங்க இருந்து துரத்தி விட்டுறான். கடைசியில ஒரு தேன் குளவி மட்டும் அவனுடைய மூக்குல போடுற மாதிரி அவனை பயமுறுத்துது. அதனால அவன் பயந்து போய் அப்படியே மலை மேல இருந்து கீழே விழுறான். இவன் வாழ்ந்துகிட்டு இருந்தது பூத உலகம். ஆனா அவன் அங்க இருந்து மனுஷங்க வாழ்ற உலகத்துக்கே வந்து டமால்னு விழுந்துடுறான். என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு ராஜா வெளியில வந்து பாக்குறாரு. அப்பதான் அவருக்கே புரிய வருது இது மாதிரி அரக்கர்கள்லாம் உண்மையாலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த அரக்க உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் பாதையா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேரை கட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதை கட் பண்றாங்க. அந்த வேரும் அப்படியே புடுங்கிக்கிட்டு கீழே விழுது. இப்ப மேல இருந்து கீழே இறங்கி வரலான்னு இருந்த அந்த அரக்கர்கள்லாம் அந்த வேரை அறுத்துக்கிட்டு கீழே விழுறத பார்த்துட்டு பயங்கர காண்டாயிடுறானுங்க.